சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார முதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றெனக்கார முதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 85வது பாடலை சிந்தித்தோம். அதாவது 83வது பாடலிலே ஞானத்தினுடைய வகை என்று கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைகூடல் என்று ஞானம் 4 வகைப்படும். நிட்டை கூடிய அந்த சீவன் முத்தர்கள் எவ்வாறு இருப்பர் என்பதை 84வது பாடலிலே ஞான நெட்டை, உண்மை நெட்டை என்கின்ற தலைப்பில் அந்த உண்மை நெட்டை அடைந்தோருடைய இயல்பு பாசமாம் ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் என்கின்ற அந்த பாடலின் வாயிலாக உண்மை நெட்டையினுடைய இலக்கணத்தை நமக்கு 84வது பாடலிலே காட்டினார். அவ்வாறு உண்மை நிட்டை கூடியவர் ஓரோர் ஒளி வாசனாமலத்தின் காரணமாக அந்த நெட்டையிலே இருந்து துரியாதீத அனுபவத்திலே இருந்து துரிய அனுபவத்திற்கு வருகிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை எவ்வாறு என்பதை உபாய நெட்டை என்கின்ற வகையில் 85வது பாடலில் அந்த இவ்வகை இந்த நெட்டையை அடைவது அரிது, அந்த அரிதான அந்த உண்மை நெட்டை அடைய முடியாதவர்கள் உபாய நெட்டை கைகூடிய நிலையில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் 85வது பாடலில் நாம் சிந்தித்தோம். அதற்கு இணையான ஒரு சித்தியார் பாடல் நமக்கு 286வது பாடல். அதை நாம் ஒருவாறு தொட்டுட்டு மீண்டும் அடுத்த பாடலுக்கு போகலாம். அதாவது இந்நிலை இல்லையேல் எல்லாம் ஈசன் இடத்திலும், ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்நிலை அறிந்து, எல்லா இடங்களிலும் ஈசன் இருப்பதும் ஈசன் எல்லா இடங்களிலே இருப்பதும், அதாவது எல்லா பொருள்களிலும்
இறைவன் கலந்து நிற்கின்ற தன்மையும், இறைவனிடத்து எல்லா பொருள்களும் அடங்கி நிற்கின்ற தன்மையும். எனவே இந்த 2 நிலை உண்டு. இறைவனை காணும்போது அவனுக்குள் உலகங்கள் அடக்கம் என்று காண்பது ஒரு நிலை. உலகங்களை காணும்போது இறைவனால் இவை இயக்கப்படுகிறது. சடமாகிய உலகங்களும் சிற்றறிவாகிய உயிர்களும் இறைவனால் அது அறிவிக்கப்பட்டும் இறைவனால் இயக்கப்பட்டும் இவை இயங்குகின்றன என்று உலகத்தை காணுகிற போது இறைவனால் இயக்கப்படுவது இவ்வுலகம் என்று காண வேண்டும். இறைவனை காணுகிற போது அவனுக்குள்ள வியாபியமாய் உயிர்களும் அதற்குள் வியாத்தியாய் உலகமும் இருப்பது என்பதை அறிய வேண்டும். எனவே அதான் இங்கே சொல்கிறாரு, எல்லாம் ஈசன் இடத்திலும் ஈசன் எல்லா இடத்திலும், ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்நிலை அறிந்து, அப்படிப்பட்ட அந்த நிலையை அறிந்து அந்தக்கரணங்கள் அடக்கி, அப்போது அதை காணுகிற போது அந்தக்கரணங்கள் இவற்றையெல்லாம் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு நமக்கு இந்த ஆகாமிய வினையை அது சேராத வகையில் அந்தக்கரணங்களை அடக்கி அறிவது ஒரு குறி குருவின் அருளால் அறிந்து, குருவின் அருளால் ஒரு குறி அறிந்து, ஒரு குறியிலே பெருமானை அறிந்து, அந்த சிவலிங்க திருமேனியிலே அந்த பெருமானை கண்டு, அல்லது காணுகிற குறியெல்லாம் சிவமாக கண்டு, அதெல்லாம் எதனால் வாய்க்கும்? சர்க்குரு வாய்க்க, சர்க்குரு வாய்க்க. எனவே நமக்கு அந்த உண்மை குருநாதன் சிவகுருநாதன் வாய்க்க அது அறிந்து, மண்ணு சிவன் தனையடைந்து நின்றவன் தனாலே மறுபு கரணமெல்லாம் சிவகரணமாக, அப்படி அந்த பெருமானோடு 2 கலந்து நிற்கின்ற காரணத்தினாலே இந்த பசுகரணங்களெல்லாம் என்னாகும்? எல்லாம் பதிகரணமாக மாறும். பசுகரணங்கள் பதிகரணமாக மாற துரியாதீதம் தோன்ற முயல் சிவானுபூவம் சுவானுபூதிகமாம். சிவ அனுபூதி என்னாகும்? இந்த ஆன்மாவுக்கு அனுபவப்படும் என்பதை இந்த பாடலில் காட்டுகிறார். நம்ம பார்த்த அதே செய்தியை ஒத்த சித்தியார் பாடல் இந்த பாடல் என்று சொல்லி, இந்த நிலையில் இந்த உபாய நிட்டை என்பதை நமக்கு 85வது பாடலிலே காட்டுகிறார். அப்போ இந்த உபாய நிட்டை என்பதை யோகம் முதலாகிய மதத்தார் இதை நாங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் இதையெல்லாம் சொல்லுகிறோம். இந்த உபாய நிட்டை என்ன என்பது எங்கள் சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி செய்வோம் அப்படின்னா, பெருமானை நாங்கள்லாம் பாவிப்போம். அந்த பாவிக்கிறதுக்கு தான் என்ன பேர்? உபாய நெட்டைன்னு பேர். அந்த நெட்டை கூடுவதற்கு முன்பாக நெட்டை கூடுவதாக பாவிக்கின்ற பாவனை தான் இந்த உபாய நெட்டை என்று சொல்லக்கூடிய சமயங்களெல்லாம் உண்டு. அந்த சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து இந்த உபாய நெட்டையாவது இவை அல்ல. ஏன்னா அங்கே ஒரு மயக்கம். உபாய நெட்டைன்னு சொல்லிட்டா இப்போ பெருமானை இந்த உலகங்களை காணுகிற போது பெருமானாக காணணுன்னா அது பாவனை தானே, நாம் அப்படி பாவிச்சுக்கலாமா? பெருமானை இங்கே இருப்பதாக நாம் என்ன செய்யணும்? பாவிக்கிறோம். அப்படி பாவிப்பது உபாய நெட்டை. எனவே பாவித்தாவே நமக்கெல்லாம் என்ன வந்துச்சுன்னு அர்த்தம்? எல்லாம் உபாய நெட்டை கைகூடியாச்சு. அந்த யாரை பார்த்தாலும் இவர் சிவம் அப்படின்னு என்ன செய்கிறது? சிவம் காணுதோ காணலையோ, நம்மளால் காண முடியலன்னா நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது? சிவம் இருப்பதாக பாவித்து, அப்போ நம்மளாம் என்ன ஆகிட்டோன்னு அர்த்தம்? எல்லாம் சீவமுத்தர் தான். நீங்கள் அங்கே பாவனை பண்ணிட்டாவே எல்லாம் யார்? எல்லாம் சீவன் முத்தர் தான் என்று கருதி நிற்பவர் பலர். அவர்களுடைய கருத்தையெல்லாம் மறுத்து இவற்றிற்கு வேறானது இந்த நெட்டை. ஞான நெட்டை வேறு. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அனுபவங்களெல்லாம் வேறு என்பதை இந்த 86வது பாடலில் நமக்கு காட்டுகிறார். பாடல் பாருங்க. பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனிலை கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் என்ன பழுதுல பாவிக்க ஒன்னான் பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் எண்ணில் நீ என் பாவிக்க வேண்டா ஆண்ட அரணருள் பற்றினோர்க்கே. பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனிலை கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் என்ன பழுதுல பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் எண்ணில் நீ என் பாவிக்க வேண்டா ஆண்டாரணருள் பற்றினோர்க்கே.
இது 4 வகையான கருத்தை இங்கே சொல்கிறார் இந்த பாடலில். பாவிக்கின் மனாதி வேண்டும். இப்போது நான் சிவமாகிறேன் என்று பாவிப்பேன், சிவமாகிறேன் என்று பாவிப்பேன். யோகப்பாவனை, அதுக்கு என்ன பேருங்க? யோகப்பாவனை. யோகப்பாவனையில் நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன் என்று பாவிப்பன் என்று சொன்னால் என்ன ஆகும்? ஐயா, நீ பாவிக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? எதில் பாவிப்ப? எதில் பாவிப்ப? மனாதி மனமுதலாகி அந்த கரணங்களினாலே நான் பாவிப்பன், தியானிப்பன். தியானம்னு சொன்னாவே அது என்னதுங்க? எல்லாம் கருவிகளின் வாயிலாக செய்வது தான். மனமுதலாகிய கருவிகளின் வாயிலாகத்தான் தியானிக்க முடியும், தியானிக்க முடியும். அப்போது கருவிகளின் வாயிலாக நாம் இறைவனை பாவிக்கிறேன் என்று சொன்னால் அது என்னாகும்? அது இந்த சிவத்தை பற்றிய இலக்கணம் ஏற்கனவே நம்ம பலமுறை சிந்தித்திருக்கிறோம். 7ஆம் நூற்பாவிலையும் சொல்கிறாரா இல்லையா? அவன் வாக்கு மனாதீத கோசரன், வாக்கு மனாதீத கோசரன். அவனை கருவிகள் வாயிலாக பாவித்தோம்னா அவன் என்ன ஆயிடுவான்? அசத்தாயிடுவான். 6ஆம் நூற்பாவிலையும் சொல்கிறோமா இல்லையா? உணர்வுரு எனின் அசத்து, உணர்வுரு எனின் அசத்து. அப்போ அவன் யார்? அவன் யார்? வாக்கு மனாதீத கோசரன்னார். வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன், பதிஞானத்திற்கு கோசரன். பதிஞானத்திற்கு கோசரன்னு ஏற்கனவே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? பெருமானது இலக்கணத்தை வரையறை செஞ்சுருக்கிறோம். அப்போ நான் பெருமானை நான் பாவிப்பேன், பெருமானை நான் பாவிப்பேன்னு சொன்னால் கரணங்கள் கொண்டு பாவித்தால் அதெல்லாம் என்னாகும்? அதெல்லாம் பசுஞானம்தான். பசுஞானம் பாசஞானம்தான். பசுஞானம் பாசஞானம், கரணங்களின் வாயிலாக அறியப்படுவதெல்லாம் அசத்து. அப்போ பெருமானை நான் அறிந்தேன் என்று சொன்னால் அவன் அசத்தாயிடுவான், அவன் அசத்தாயிடுவான். எனவே நீ அவனை பாவிப்பது என்பது என்னது? அது பொய்ப்பாவனை, அது உண்மையான பாவனை கிடையாது. ஏன்னா நீ அவனை பாவிக்க முடியாது, அவனை பாவிக்க முடியாது. அதனால் நீ பாவிக்கிறேன் பாவிக்கிறேன்னு சொன்னால் அதனால் என்ன கிடையாது? பயனில்லை, ஒரு பயனும் விளையாது. நான் சும்மா பெருமானை பாவிச்சிட்ருக்கிறேன், நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கிறேன்னா உனக்கு பயன் ஒன்றும் விளைய போகிறதில்லை. ஏன்னா அவன் அகப்படுபவன் அல்ல, இந்த பாவனைக்கு அவன் அகப்படுபவன் அல்ல என்று அந்த கருத்தை மறுக்கிறார். அப்போ அடுத்து என்ன சொன்னாங்க? இல்லையா, நான் கரணத்தையெல்லாம் விட்டு பாவிப்பேன். கரணத்தையெல்லாம் விட்டுட்டு நீ அந்த கரணங்கள் வாயிலாக பாவித்தாதான் கரணம் இருக்குது, அதனால் பெருமானை பாவிச்சா என்ன ஆகும்? அசத்தாகும்னு நீ சொல்கிற. நான் கரணங்களையெல்லாம் விட்டு பாவிப்பேன், கரணங்களை விட்டு பாவிப்பேன் என்று சொன்னால் அது என்னது? அது என்னது? பழுதுல. ஐயா, நீ அப்படி பாவிச்சின்னா அந்த பாவனையில் குற்றம் வரும். என்ன குற்றம் வரும்? கருவிகளை விட்டுட்டா என்ன ஆகும்? கேவலம் வந்து சேரியான். கருவியை விட்டால் கேவலம்தான் வரும். கருவியை வச்சுக்கிட்டே இருந்தால் கூட என்ன ஆகும்? ஏதோ ஒரு அறிவு கொஞ்சமாவது விளங்கும், உலக அறிவாவது விளங்கும். உனக்கு சிவஞானம் விளங்குதோ இல்லையோ, இந்த கருவி வழியாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? உலக அனுபவமாவது விளங்கும். இந்த கருவியை விட்டுட்டின்னா என்ன ஆயிடுவே? ஒன்றும் கிடையாது, எல்லாம் இருட்டு தான், எல்லாம் இருட்டு தான், கேவலம்தான் வந்து சேரும். எனவே உனக்கு அங்கே என்ன ஆகாது? அறிவு விளக்கமே அங்கே நிகழாது, அறிவு விளக்கமே நிகழாது. ஏன்னா உனக்கு இலக்கணமெல்லாம் சொல்லியாச்சு. இவன் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது? ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும்னு சொன்னோமா இல்லையா? ஆன்மா ஐவுணர்வுகளால் உணரும், ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும், ரெண்டும் தான். எனவே இந்த கரணத்தையெல்லாம் விட்டுட்டு நான் பெருமானை பாவிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆயிரும்? அது கேவலமாக போய் சரி. இது யார்? பாடானவாதி சொன்ன கருத்தாயிரும். சித்தாந்தி இதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ எல்லாம் உண்மை அதிகாரணத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் கரணத்தையெல்லாம் விட்டுட்டு பாவிப்பேன்னா பாடானவாதி மாதிரி ஆயிடுவேன். அவன் தான் என்ன சொல்கிறான்? முத்தியிலே ஆன்மா கல் போல கிடக்கும், கல் போல கிடக்குன்றான். ஏன்னா அவன் என்ன செய்கிறான்? கருவியெல்லாம் விட்டாச்சு, இதுக்கு ஒரு இயக்கமும் இல்லை, கல் போல் கிடக்கும். அது என்னது? கேவலம்தான். கருவியை விட்டுட்டு எப்படி கிடக்கிறான்? கேவலத்தில் தான் கிடக்கிறான். அதனால் அவன் அது கேவலன்னு சொல்ல தெரியாமல் கல் போல் கிடக்குன்றான். அது பாடானவாதியினுடைய அந்த கருத்தை ஒற்றி அமைந்து போகும். சித்தாந்தி இதையெல்லாம் சொல்ல மாட்டான், இப்படி சொல்ல மாட்டான். எனவே அதுவும் என்னது? பழுதுடைய கருத்து, பழுதுடைய கருத்து. அப்போது பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பேன். நான் அப்படி இல்லைங்க, நான் எப்படி பாவிப்பேன் தெரியுமா?
அவன் பாவகத்துக்கு அப்புறத்தான். தேவாரத்திலே இருக்கா இல்லையா, பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தான் என்று பல்லாண்டு கூறுதுமே. நீங்களே சொல்கிறீங்க, அவனை எப்படி பாவிக்கணும்? பாவகத்துக்கு அப்புறத்தான், பாவகத்துக்கு அப்புறத்தான் என்று நான் பாவிப்பேன். பாவிக்கும் போதே அவன் பாவனைக்கு எட்டமாட்டான் அப்படின்னு சொன்னால் அது என்னது? நீயன். நீயன் அதாவது இந்த பாவகத்தால் பாவிக்கப்படாதது என்று நீ பாவிப்பதினால அந்த முயற்சியில் என்னது? பயனே இல்லை, பயனே இல்லை. ஏன்னா அவன் உன்னை பாவிக்கவே முடியாது, அதனால் நான் பாவிக்கிறேன், அதனால் நான் பாவிக்கிறேன்னு சொன்னால் அந்த முயற்சியில் என்ன இருக்காது? பயனே விளையாது. நான் அந்த ஊருக்கு போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் போவேன் அப்படின்னா நீ ஊர் போய் சேருவியா? சேர மாட்டேன். ஏன்னா நீ போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு இல்லை, நீ முயற்சி பண்ணிகிட்ருக்கிற. அதுபோல் பாவிக்க முடியாதவனை நீ பாவிச்சா என்ன, பாவிக்காட்டி என்ன? அது பயன் ஒன்றும் விளையப்போவது இல்லை. எனவே அந்த முயற்சி என்னது? வீண் முயற்சி, வீண் முயற்சி. எனவே பாவிப்பன் எண்ணில் நீ என். அந்த முயற்சியினால் என்னது? அந்த முயற்சி நீ என்னதுக்கு வீணாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அந்த முயற்சியினால் பயன் ஒன்றும் விளையப்போவதில்லை. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, பாவிக்க வேண்டாம். நீ உன்னுடைய முயற்சி கொண்டுட்டு நீ இப்படியெல்லாம் பாவிக்க வேண்டாம். என்னென்னு? கரணத்தை கொண்டு பாவிப்பேன், கரணத்தை விட்டுட்டு பாவிப்பேன், பாவனைக்கு கடந்தவன் என்று பாவிப்பேன். இந்த ஒரு பாவனை நீ செய்ய வேண்டாம், இந்த பாவனையெல்லாம் நீ செய்ய வேண்டாம். என்ன செய்ய? அரண் அருள் பற்றினோர்க்கே, ஆண்ட பரனருள் பற்றினோர்க்கே. அதாவது இந்த பெருமானது கருணையை, சிவஞானத்தை, சிவன் ஞானத்தை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, இப்படியெல்லாம் முயற்சி செய்து என்ன செய்ய வேண்டாம். இந்த திருவருளை துணை கொண்டு நிற்கிற ஆன்மாக்கள் இந்த 3 வகையான முயற்சியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மா இறைவனோடு கலந்து நின்று அவனது ஞானத்திலே, வியாபக ஞானத்திலே இது அதுவாய் நின்று அறியும், அதுவாய் நின்று அறியும். அப்படி அறிகிற போது அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? முயற்சி என்பது அங்கே எதுவுமே இல்லை. நம் முயற்சி என்பது எதுவுமே இல்லை. நான் பாவிக்கிறேன், கரணம் நீத்து பாவிக்கிறேன், பாவிக்க ஒன்னான் என்று பாவிக்கிறேன்னு சொன்னாவே நான் பாவிக்கிறேன். இந்த 3 முயற்சியில் என்ன இருக்குது? நான் பாவிக்கிறேன். இந்த 3லேயும் அது இருக்கா இல்லையா? அவனை நான் பாவிக்க தியான, நான் சிவத்தை நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கிறோம். சிவைய என்று சொல்கிற போது எகரமாகிய உயிர் அங்கே காட்சிப்படுகிற காலம் வரைக்கும் அது என்ன ஆகாது? தெளிந்த காட்சி ஆகாது. நான் சிவத்தை வணங்குகிறேன், நான் சிவத்தை வணங்குகிறேன்னு சொன்னால் அது என்ன காட்சி? தெளிவு காட்சி இல்லை, தெளிவு காட்சி இல்லை. அதுதான் நமக்கு பலமுறை சொல்லியிருக்கோமா இல்லையா? மணிவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க, திருவாசகத்தை துவக்கும்போது என்ன சொல்கிறாரு? நமச்சிவாய வாழ்க. என்னுடைய உண்மை கருத்து என்ன? நான் சிவனை வணங்குகிறேன், நான் சிவனை வணங்குகிறேன் என்பது அதனுடைய பொருள். ஆனால் நான் என்ற ஒரு பொருள் தோன்றாதவாறு அவன் அருளை துணை கொண்டு நான் சிவத்தை வணங்குகிறேன் என்பதினாலே நான் சிவத்தை வணங்குகிறேன் என்பதில் நமச்சிவாய வாழ்க, வாழ்கன்னா வணங்குகிறேன்னு பொருள். நமச்சிவாய என்பது சிவம், சிவம் சிவத்தை வணங்குகிறேன், சிவத்திற்கு வணக்கம், சிவத்திற்கு வணங்குகிறேன்னு சொன்னால் கூட அங்கே நான்கிற பொருள் உண்டு. சிவத்திற்கு வணக்கம் அந்த சொல்ல எப்படி சொல்கிறாரு? சிவத்திற்கு வணக்கம். யாருடைய வணக்கம்? என்னுடைய வணக்கம், என்னுடைய வணக்கம். ஆனால் என்னுடையது என்ற பொருள் தோன்றாதவாறு நான் சிவத்தை வணங்குகிறேன். அது எப்படி? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அது பின்னாடி தெளிவுபடுத்துகிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போது அந்த சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கின்ற ஆன்மா தன்னை மறந்த நிலையில் சிவத்தோடு ஒன்றி நின்று சிவத்தினுடைய திருவடியில் அங்கே அழுந்து நிற்கும். அங்கே நான் என்ற பொருள் என்ன ஆகாது? தோன்றாது. எனவே மேலே சொன்ன 3 பாவனையிலையும் நான் என்ற பொருள் உண்டு. பாவிக்கிறேன், கரணம் நீத்து பாவிக்கிறேன், பாவிக்க ஒன்னான் என்று பாவிக்கிறேன். இப்போ நான் என்ற எகரமாகி உயிர் தோன்றுகிற காலம் வரைக்கும்
அதற்கு சிவம் அகப்படாது, சிவம் அகப்படாது. அதுதான் இங்கே இந்த பாடலுடைய கருத்து. நமக்கு சிவஞான போதத்தில் நமக்கு காட்டுறாரா இல்லையா? 6ஆம் நூற்பால 2வது அதிகரணத்தில் வெண்பால சொல்கிறார். சிவஞான போதத்தில் இதே கருத்து தான், அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். பாவகமேல் தானசத்தாம், பாவனாதீதமெனில் பாவகமாம், அன்று எனில் அது பாழாம், பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம், தன்னருளால் பாவித்தல் பரம் பால் இல், பால் இல். அப்படியே பாருங்கள். அந்த கருத்தை எடுத்திங்கன்னா இப்போது என்ன சொன்னார்? முதல்ல இந்த பாடல் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாரு? பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனில்லை, பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனில்லை. நீ பாவனை செய்கிற அப்படின்னா உனக்கு மனமுதலாகி கருவிகள்லாம் வேண்டும், அதனால் நீ செய்கிற பாவனைக்கு பயனில்லை, அதனால் நீ செய்கிற பாவனைக்கு பயனில்லை. இந்த கருத்தில் நீ பாவிப்பதினாலே இது அசத்து என்று பொருள்படுங்கிற செய்தி இங்கே இல்லை, பாட்டில் இல்லை. விளக்கத்தில் நம்ம சொல்கிறோம், விளக்கத்தில் சொல்கிறோம், ஆனால் பாட்டில் அது இல்லை. மனாதி வேண்டும் மனம் இருக்கிறதுனால, மனம் முதலாகி கருவியில் இருப்பதினாலே நீ பாவிக்கிற பாவனை பயன்படாது. இதுதான் கருத்து. அந்த சித்திய நம்முடைய சிவபிரகாச பாட்டை அப்படி நேரடியாக சொல்லுக்கு சொல் பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் பொருள். நீங்கள் பாவிக்கிற பாவனை மனமுதலாகி கருவில் கொண்டு பாவிப்பதினாலே பயனில்லை. ஏன் பயனில்லை? ஏங்க மனம் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா விளக்கத்தில் நம்ம சொல்லிடுறோம், ஆனால் அங்கே பாட்டில் அந்த கருத்து இல்லை. இது அப்படியே எங்கே வாங்க? சிவஞான போதத்துக்கு வாங்க. பாவகமேல் தானசத்தா, பாவகமேல், அதாவது ஒரே கருத்தை முதல் நூல் ஆசிரியரும் புடைநூல் ஆசிரியரும் ஒரே பாட்டை, இது சித்தியார்லேயும் உண்டு. சித்தியாரில் போனீங்கனாலும் அதில் ஒரு விளக்கம் இருக்குது, ரொம்ப அருமையான இடம். இதே பாடல் இருக்கிறது. நான் இப்போ 2 மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் எல்லா பாட்டையும் நடத்திட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன் இதை நாம் பார்க்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், சிவஞான போதத்தில் பாவகமேல் தானசத்தான், பாவித்தால் அது அசத்து, பாவித்ததினாலே, பாவித்தால் அது என்னாகும்? பாவிக்கப்படும் பொருள் அசத்து, பாவிக்கப்படும் பொருள் அசத்து. அங்கேயும் கருத்து முழுமையாக இல்லை, சொல்லில் பொருள் இல்லை முழுசாக. நீங்கள் பாவிச்சிங்கன்னா அதுக்கு அசத்துன்னு பேர், பாவிச்சா அசத்துன்னு. ஏன் அசத்துன்னு பேருனா அங்கே விளக்கம் இல்லை. இங்கே மனாதிகள் இருப்பதினாலே பயனில்லை. ஏன் பயனில்லைங்கிறதுக்கு இங்கே விளக்கம் இல்லை. இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா தான் முழுமையான பொருள் வரும். எது? பாவித்தால் அது அசத்து. ஏன்னா மனமுதலாகி கருவிகள் கொண்டு தான் பாவிக்க முடியும். கருவிகள் கொண்டு பாவிப்பது எதுவோ அது அசத்து என்று பொருள்படும், அசத்து என்று பொருள்படும். அப்போது அவர் சொன்ன கருத்தை இவர் சொல்கிறாரு, ஆனால் அவர் விட்டதை இவர் தொடராரு, அவர் தொட்டதை இவர் தொடலை. எங்கே? அதாவது கூறியது கூறல் குற்றம்னு ஒரு இது இருக்குது. அப்போது முதலாசிரியர் சொன்னதை அது அப்படியே சொல்கிறதுக்கு இன்னொரு பாட்டு தேவையில்லை, இன்னொரு பாட்டு தேவையில்லை. அந்த பாட்டில் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கருத்தை சொல்லுகிற போது என்ன செய்கிறாரு? அங்கே எது தேவையோ விடுபட்ட செய்திகளை தன் பாடலில் வைக்கிறார். அதுதான் இங்கே அந்த ஆசிரியர்களுடைய திறம், ஆசிரியருடைய திறம். பாவகமேல் தானசத்தாம், எதனால்? மனமுதலாகி கருவிகள் கொண்டு பாவிப்பதினாலே, கருவிகள் கொண்டு பாவிப்பது எதுவாயினும் அது அசத்து என்று பொருள்படும். இந்த 2 பாட்டையும் வச்சிங்கன்னா முதல் கருத்து முற்று பெறும். சரி, ரெண்டாவது கருத்து என்ன சொல்கிறாரு? ரெண்டாவது கருத்து கரணம் நீத்து பாவிப்பன், கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் என்னது? பழுதுல. அது பழுதுல. என்ன பழுது அப்படின்னா இங்கே வாங்க. பாவனாதீதம் எனில், பாவனாதீதம் எனில் அது என்னது? பாவகமாம். பாவனாதீதம் எனில் பாவகமாம். ஏன்னா பாவனாதீதம் என்பதை நீ என்ன செய்ய முடியாது? பாவிக்கவே முடியாதியா. பாவனை தான் நீ செய்ய முடிய, பாவனாதீதத்தை நீ என்ன செய்ய முடியாது? பாவிக்க முடியாது, பாவிக்க முடியாது. எனவே அது என்ன ஆகும்? பொய்ப்பாவனை. அது பொய்ப்பாவனை, அது உண்மையான பாவனையாக இருக்காது. எனவே அது 2வது கருத்து.
அதையும் இதையும் கூட்டினீங்கன்னா தான் அந்த ரெண்டாவது கருத்து முற்று பெறும். மூணாவது கருத்து என்ன சொல்கிறார் அங்கே? பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம். பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம். அதாவது நான் அவனை பாவிக்கிறேன், எனது கருவிகள் கொண்டு பாவித்தீனா அசத்து, எதனாலும் பாவிக்க முடியலன்னா அவன் என்னது இல்பொருள், எதனாலும் பாவிக்க முடியலன்னா இல்பொருள், அவன் சூனியம் என்று ஆவான். அதனால் அவனை கரணம் நீத்து பாவிப்பன், கரணம் நீத்து பாவிப்புன்னு சொன்னாது என்னது, அது ஒரு பயனும் இல்லை, அப்படி ஒரு பொருள் இல்லை என்று அந்த மூன்றாவது கருத்தையும் சொல்கிறார். அப்படியே நீங்கள் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது என்னது? தன்னருளால் பாவிப்பது. தன் தன் என்பது என்னது? தனது தலைமை பொறுப்புடைய, ஆன்மாவுக்கு தலைமை பொறுப்புடைய திருவருளினாலே பாவிப்பது தான் என்னது? பரம், அதுதான் மேலானது. அது என்னாகும்? அது பாழில். அது இதுபோல் மேலே சொன்ன சூனியம் முதலான அனிர்வசனம், அசத்து போன்ற குற்றங்கள் இல்லாமல் அது என்னாகும்? அது மேலான அந்த சிவபோகத்தை கொடுக்கும் என்று சொல்கிறாரு. சித்தியாரில் 246வது பாட்டு, பாடல் எண் மட்டும் வச்சுக்கங்க, பாடல் பார்த்துங்க, இதே கருத்து தான். எனவே அதை மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. எனவே பாவித்தல், கரணம் நீத்து பாவித்தல், பாவிக்க ஒன்னான் என்று பாவித்தல் ஆகிய மூன்றும் குற்றமுடையது. திருவருளினாலே அவனது அருளிலே அடங்கி நின்று அவனை அனுபவிப்பதே உண்மையான நிலை. அதுதான் எனது நெட்டை என்று சொல்லப்படுவது. ஏனவையெல்லாம் பொய்ப்பாவன, அசத்து போன்ற குற்றங்களுக்கு அது ஆளாகி நிற்கும் என்று சொல்லி அந்த கருத்தையெல்லாம் இங்கே மறுக்கிறார். சரி, அப்போது இந்த பெருமானோடு பாவனை செய்வதினால் என்னது? அவன் அருளாலே, அவன் அருளாலே அவனை கூடி நிற்கின்ற அந்த நிலைக்கு என்னன்னு சொன்னோம் நம்ம, அதுதான் நெட்டைன்னு சொன்னோமா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? நெட்டை. அந்த நெட்டை கூடியது நிலையில் அதுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? அத்துவிதம். அந்த பெருமானோடு எப்படி இருக்கும் இந்த ஆன்மா? அத்துவிதம். இந்த பாவனையெல்லாம் செய்யாமல் அருளிலே, அருளை துணை கொண்டு ஆன்மா இறைவனோடு இரண்டரை கலந்து நிற்கின்ற அந்த நிலைக்கு என்ன பேர்? அத்துவிதம். அதுக்கு பேர் அத்துவிதம். அந்த அத்துவிதம் என்பது என்ன? பாவனையினால் அறிய முடியாதுன்னு சொன்னால், அப்போ பாவனைக்கு கடந்த பொருளோடு இந்த பெருமான், பாவனை கடந்த பொருள் தானே, எனவே அவனோடு இந்த ஆன்மா முத்தியில் எப்படி இருக்கும்? முத்தியில் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அத்துவிதமாக அவனோடு கலந்து நிற்கும், அத்துவிதமாக கலந்து இருக்கும். அப்போ அந்த அத்துவிதம்னா என்ன? அத்துவிதம்னா என்ன? அதை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று மாணவருக்கு, வினாவுகிற மாணவருக்கு அத்துவிதத்தினுடைய இலக்கணத்தை அடுத்த பாடலில் சொல்கிறார். இந்த அத்துவித இலக்கணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோமா இல்லையா? எந்த பாட்டில் பார்த்துருக்குறோம்? ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம்? எங்கேயோ பார்த்தோம், எங்கேயோ பார்த்தோம். 7வது பாட்டில் பார்த்தோமா இல்லையா? புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி, பொற்பொனி போல் அபேத பிறப்பிளதாய், இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதா பேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய். அது அத்துவிதமாகும் சிறப்பினதாய், அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தரம். அங்கேயே அத்துவிதத்தை சொல்லிட்டார், அத்துவிதத்தை அங்கேயே சொல்லி இருக்கிறார். அது பெத்தத்தில் ஆன்மாவுக்கு அத்துவிதத்தை சொன்னார், இங்கே முத்தியில் அத்துவிதத்தை சொல்கிறார். அப்போது அத்துவிதம் என்பது பெத்தத்திலும் உண்டு, முத்தியிலும் உண்டு. ஆன்மா எந்த நிலையிலும் பெருமானோடு அத்துவிதமாக தான் நிற்கும். அப்புறம் அங்கே ஏன் சொல்லணும்? அங்கே சொன்னதே போதாதா அப்படின்னா, அங்கே சொன்னது அத்துவிதமாக பெருமான் நம்மோடு இருக்கிறான் என்பதை அறியாத நிலை, அறியாத நிலை. இங்கே அதை அறிந்த நிலை. பெருமான் நம்மோடு அத்துவிதமாக இருக்கிறான்னு அறிந்தாதான் இந்த இன்பம். எனவே பாருங்கள், 87 அத்துவிதத்தினுடைய இலக்கணம். அத்துவிதத்தினுடைய இலக்கணம்: ஒன்று இரண்டாகி ஒன்றும் ஒன்று இரண்டாகி ஒன்றில் ஒன்றாம், இருமையாகி ஒன்றும் எண்ணில் ஒன்று அழியும்,
ஒன்றாது எண்ணில் ஒன்றாகா தீயின் ஒன்று இரும்பொருளின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே. இது சமய கருத்து. என்னென்ன யார் யார் வராங்க? 3 விதமான கருத்து. எனது பெருமானோடு இந்த ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடியவங்க ஒன்றாய் வேறாய் உடனாய். ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற கருத்துடைய சமயவாதிகள். ஒன்று இரண்டாகி ஒன்றும் எண்ணில். இது யார் சொல்கிறா? ஏகான்மவாதி, மாயாவாதி. மாயாவாதிகள் இருப்பது என்னது? ஒன்று தான். பிரம்மம் ஒன்றே உள்ளது. உள்பொருள் எதுன்னு கேட்டால் என்னது? பிரம்மம் ஒன்று தான். பிரம்மம் ஒன்று தான். அது என்னாகிறது? அது பிரம்மப்பொருள் உயிர்கூட்டமாக பரிணமித்து என்னாகிறது? அது உலகமாகவும் உயிராகவும் பரிணமித்து பிறகு என்னாகிறது? முத்தி நிலையில் மீண்டும் அது ஒன்றாகிவிடும். இருக்கிறது ஒன்று தான். ஒரு பொருள் இரண்டாகி என்னாகி பரமான்மாவே பரமான்மா சீவான்மா என்று இரண்டாகி. பரமான்மா சீவான்மா என்று இரண்டாகி. இன்னொன்று சீவான்மா மற்றும் உலகம். சீவான்மாவாகவும் அதுதான் வருது, உலகமாகவும் எது வருது? அந்த பிரம்மந்தான் வருது, பிரம்மந்தான் வருகிறது. எனவே அது இரண்டாக எண்ணப்பட்டு ஒரு பொருளே இரண்டாக எண்ணப்படுகிறது. இரண்டாகனா என்னது? 2 வகையாக பொருள் சொல்ல. ஒன்று பரமான்மா சீவான்மா என்று இரண்டாக எண்ணப்படுது. இன்னொன்று உலகமாகவும் உயிர்களாகவும் எண்ணப்படுகிறது என்று 2 வகையாகவும் பொருள் செய்யலாம். 2 பொருத்தமுடையது தான். எனவே அந்த ஒரு பொருளே இரண்டாகினா பெரும்பாலும் உயிர்கூட்டமும் பிரம்மமாகவும் எண்ணப்பட்டு அது பிறகு என்ன செய்கிறது? ஒரு கால எல்லையில் இந்த உயிர் மீண்டும் என்னாவது? பிரம்மமாகிறது. ஏன்னா இந்த மாயையெல்லாம் நமக்கு மயக்கத்தை செய்வது என்று அறிந்து அதனால் என்னது? ஆன்ம விசாரத்தை அது அடைந்து இதன் மூலமாக ஞானத்தை அடைந்து ஞானத்தில் இதெல்லாம் நமக்கு மயக்க காட்சி என்று அறிந்து இது நான் பிரம்மம் என்று அறிகிற நிலை தான் இது. அந்த நான் பிரம்மம் என்று அறிஞ்சிட்டா இது என்ன ஆகிடும்? இது பிரம்மமாயிரு. இது பிரம்மமாயிரு என்று சொல்லக்கூடிய யார்? மாயாவாதிகள், ஏகான்மவாதி. எனவே அப்படி ஒன்று இரண்டாகி ஒன்றும் எண்ணில் என்னாகும்? அது ஒன்று அழியும். இருமையாகி ஒன்றும். இருமை 2 பொருளாகி மீண்டும் என்ன செய்யும்? ஒன்றும் என்று சொன்னால் அது என்னாகும்? ஒன்று அழியும். ஒரு பொருள் அழிந்து தான் அது கூட முடியும். ஒரு பொருள் அழிந்து தான். அதாவது ஆன்மாவும் சிவமும் என்று 2 பொருளாக நின்றது மீண்டும் என்ன ஆகணும்? அது பிரம்மம் என்ற ஒரு பொருளாக கூடணும்னா ஆன்மா என்ற பொருள் என்ன ஆகணும்? அழியணும். ஆன்மா என்ற ஒரு பொருள் அழியணும். அது அழியாமல் 2 பொருள் என்ன ஆக முடியாது? ஒரு பொருள் ஆக முடியாது. எனவே இந்த 2 பொருள் ஒன்றாக கூடுவது என்பது பொருத்தமுடையது அல்ல. அப்போ ஆன்மா அழியாமல் அது என்ன செய்ய முடியாது? பிரம்மத்தோடு கூட முடியாது. பிரம்மத்தோடு கூடணும்னா ஆன்மா என்ற பொருள் என்ன ஆகணும்? அழியணும். ஆன்மா என்ற பொருள் அழியணும். அழியாமல் என்ன செய்யாது? இந்த ஆன்மா பிரம்மத்தோடு கூட முடியாது. சரி, அப்போ அழியுதுன்னு தான் வச்சுக்குங்களேன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? அப்போ முத்தியை அனுபவிப்பது எது? ஆன்மா அழிஞ்சிருச்சுன்னா அப்போ முத்தினா என்ன சொல்கிறோம்? வீடு பேரின்பம் அப்படிலாம் சொல்கிறோம். பேரின்பத்தை நுகர்கிற பொருளே அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அது எதற்கு முத்தியை அனுபவிக்கிற ஒரு பொருள் வேணுமா இல்லையா? அந்த பொருளே இல்லைன்னா அது என்ன ஆகாது? முத்தி ஆகாது. எனவே இந்த கருத்து பொருந்தாது. ஒரு பொருள், அதாவது பரமான்மா, அது என்னது? விளையாட்டினாலே கிரீடா பிரமவாதியெல்லாம் பார்த்தோமா இல்லையா? விளையாட்டினால என்ன செய்யுது? பரமான்மாவும் சீவான்மாவாகவும் மாறுது. பிறகு இது பரமான்மாவா இது கூடுகிறது என்று சொன்னால் ஆன்மா சீவான்மா அழிந்து கெட்டு அது பரமான்மாவா போகணும். அப்படி போச்சுன்னா என்னாகும்? சீவான்மா என்பது அழிந்து போகும். அழிந்தால் அது வீடு பேறு ஆகாது. எனவே அந்த கருத்து என்ன ஆகாது? பொருந்தாது. எனவே அது என்னதுங்க? இந்த ஏகான்மவாதி சொல்லக்கூடிய கருத்து பொருந்தாது. அடுத்தது என்னாகும்?
இருமையாகி ஒன்றும் எண்ணில். இருமையாகி ஒன்றும் எண்ணில். முதல்ல ஒன்று இரண்டாகி ஒன்றும், ஒன்று இரண்டாகி ஒன்றும்னு சொன்னால், ஒரு பொருள் இரண்டாகி மீண்டும் ஒன்றும் என்று சொன்னால் அது என்ன ஆகாது, அது பொருத்தமுடையது அல்ல. இது பார்த்தோம். அடுத்தது இருமையாகி ஒன்று. இரண்டு பொருள் என்னாகும், இரண்டு பொருள் ஒன்றாகும். இரண்டு பொருள் ஒன்றாகும். என்னது, சிவம் ஒன்பது தனி, ஆன்மா என்ற ஒன்று தனி. இந்த ரெண்டும் கூடுவது தான் முத்தி. இந்த ரெண்டும் கூடுவது முத்தி என்று சொன்னால் அது என்னாகும், ஐக்கியவாதி. இது சொல்கிறவங்க யார், ஐக்கியவாதி. என்னது, உப்பும் தண்ணியும் கலப்பது போல, உப்பும் தண்ணியும் கலப்பது போல் ஐக்கியமாகிடும். என்னது, தண்ணியில் உப்பு என்னாகுது, ஐக்கியமாயிரும். அதுபோல் சிவத்தில் ஆன்மா என்னாகும், ஐக்கியமாயிரும். அப்படின்னு சொன்னால் அங்கே என்னாகும், அங்கும் ஒரு பொருள் அழிய வேண்டும். ஆன்மா என்ற ஒன்று அழிய வேண்டும். ஏன்னா இப்போ உப்பு அழிஞ்சாதான் என்னாகும், தண்ணியில் கலக்கும். உப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகாது. இப்போது தண்ணியும் ஒரு கல்லும் போடுறோம். தண்ணி இருக்குது, ஒரு கல்லை உள்ளே போடுறோம். இந்த கல் அழியாது, கல் அழியாது. ஆனால் என்ன ஆகாது, கூடாது. கல் கல்லாகவே இருக்கும், தண்ணி தண்ணியாகவே இருக்கும். இந்த ரெண்டு என்ன ஆகாது, கூடாது. அப்போ இது என்ன ஆகாது, இங்கே கூடுங்கிற பொருளுக்கு இல்லை. அப்போது கூடுவது எது, உப்பும் தண்ணியும் கூடும். உப்பும் தண்ணியும் கூடும். ஆனால் எப்படி கூடும், உப்பு என்ற பொருள் கெட்டுத்தான் தண்ணியில் கலக்கும், தண்ணியில் கலக்கும். அது என்னாகும், அதுவும் பயனில்லை, அதுவும் பயனில்லை. எனவே ஒரு பொருள் இரண்டாகி மீண்டும் அது ஒன்றாகும் என்று சொன்னாலும் பொருந்தாது. இரண்டு பொருள் அது ஒன்றோடு ஒன்று கலந்து ஐக்கியமாயிரும். ஐக்கியமாயிருன்னு சொன்னாலும் பொருந்தாது, ஐக்கியமாயிருந்தாலும் பொருந்தாது. அப்புறம் ஒன்றாது இல்லைங்க, அது சிவம் சிவமாகவே இருக்கும், ஆன்மா ஆன்மாவாகவே இருக்கும். ஆன்மா ஆன்மாவே இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும், அதனால் பயனில்லை. அதுக்கு என்ன முத்தி, அவர் பாட்டுக்கு இருப்பார், இவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் ரெண்டு நாள் என்னது, ரெண்டும் கூடவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் கூடவே மாட்டாங்கன்னா என்ன, அது ஒன்றாகாது. ஒன்றாகாதுன்னு சொன்னால் இது யார், பேதவாதி. அதாவது இருளும் ஒளியும் போல, இருளும் ஒளியும் போல சிவமும் ஆன்மாவும் என்னாகாது, கூடாது. ஒன்று ஒன்று கூடாதுன்னு சொன்னால் ஒன்றினால் ஒன்றிற்கு எந்த பயனும் விளையப்போவது இல்லை. எனவே அது என்ன ஆகாது, அதுவும் பொருந்தாது. அப்புறம் இன்னொன்று என்னது, தீயின் ஒன்று இரும்புரலின். அதாவது நெருப்பை சேர்ந்த இரும்பு, நெருப்பை சேர்ந்த இரும்பு என்ன ஆகிறது, நெருப்பாகவே ஆவது போல. இது யார், சிவசங்கராந்தவாதி. சிவசங்கராந்தவாதி அவன் என்ன சொல்கிறான், தீயை சேர்ந்த இரும்பு தீயாவது போல, தீயை சேர்ந்த இரும்பு தீயாவது போல ஆன்மா சிவத்தோடு கலந்து சிவமாய் நிற்கும், சிவமாய் நிற்கும் என்று சொல்பவன் யார், சிவசங்கராந்தவாதி. இவனுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்க, என்ன உண்மை சொன்னோம், உப்பளத்தில் கிடக்கிற அந்த வைக்கோடு என்னாகும், உப்பாவது போல. இந்த சமய கருத்து நம்ம சொல்லும்போது சொன்னோம், ஞாபகம் இருக்கா, உப்பில் விழுந்த அந்த வைக்கோல் என்னாகிறது, உப்பாவது போல. இது சிவசங்கரவாந்தியோட கருத்தாக சொன்னோம். இப்போ அதுக்கு வேற உண்மை சொல்கிறார், என்னது, நெருப்பில் விழுந்த இரும்பு நெருப்பாவது போல, நெருப்பு ஆவது போல. எனவே தீயின் ஒன்று இரும்புரலின் அன்றாம், அதுவும் பொருந்தாது, அதுவும் பொருந்தாது. ஏன் பொருந்தாது, உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும். இது சிவமாகும்னு சொன்னால் இவன் ஐந்தொழில் செய்யணும், சிவபெருமான் மாதிரி இவன் என்ன செய்யணும், ஐந்தொழில் செய்யணும். அப்படி எங்காவது இந்த ஆன்மா ஐந்தொழில் செய்தானா, அப்படியெல்லாம் ஐந்தொழில் செய்வதில்லை. எனவே அது என்னாகாது, பொருந்தாது, அது பொருந்தாது. எனவே அப்போது என்னதான் ஓமை, எனது ஒரு பொருள் இரண்டாகி ஒன்றும்னு சொன்னாலும் பொருந்தாது, இரண்டு பொருள் ஒன்றும் என்று சொன்னாலும் பொருந்தாது, ரெண்டு சேரவே சேராதுன்னு சொன்னாலும் பொருந்தாது, இதன் தன்மையை அது பெற்று நிற்கும் என்று சொன்னாலும் பொருந்தாது. இதன் தன்மை அது 4 கருத்து சொல்லியிருக்கமா இல்லையா, ஒன்றாகி, ஒன்றாய் என்று சொல்வோம் யார், மாயாவாதி, ஏகான்மவாதி. பிரம்மம் ஒன்றே, பிரம்மம் ஒன்றே பரமான்மாவாகவும் சீவான்மாவாகவும் வந்து இந்த சீவான்மா என்னாகும், பரமான்மாவாய் மீண்டும் கூடும்னு சொன்னால் அது பொருந்தாது. ஏன்னா முன்னாடியே நம்ம மறுத்துட்டோம்,
பொன்னும் பனியும் போலன்னு சொன்னால் அந்த பொன்னினுடைய தன்மை எதில் இருக்கணும்? இந்த அணிகலனில் இருக்கணும். அணிகலனில் இருக்கணும். அது இருப்பது போல் இந்த பரமான்மா சீவான்மாவாக வருதுன்னு சொன்னால் இந்த சீவான்மாவில் என்ன இருக்கணும்? அதனுடைய தன்மைகள்லாம் பிரம்மத்தினுடைய தன்மைகள்லாம் இருக்கணுமா இல்லையா? அப்படியா இருக்குது. இந்த ஆன்மாவில் பிரம்மத்தினுடைய தன்மைகள்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. நமக்கே நல்லா நாம் பிரம்மம்னு சொல்கிறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கா இல்லையா? பிரம்மமாக இருந்தால் நாம் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கிறோம்? நம்ம அறிவு ஏன் இப்படியே இருக்குது? எனவே அது யாரும் மறுக்க வேண்டியதில்லை. நமக்கே தெரியும் நாம் பிரம்மம் இல்லைங்கிறத நமக்கே தெரியும். எனவே அதுவும் பொருந்தாது. ஒன்று இரண்டாகும்னாலும் பொருந்தாது. இரண்டு பொருள் ஒன்றாகும்னு சொன்னாலும் என்ன? ஒன்று அழிய வேண்டும். ஒன்று அழிஞ்சதுன்னா அது முத்தி என்பது பொருள் ஆகாது. ரெண்டாவது கருத்தும் பொருந்தாது. மூன்றாவது கருத்து என்னது? ஒன்றாது அது அதுவாக இருக்கும், இது இதுவாக இருக்குன்னு சொன்னால் முத்தி என்பதற்கு பயனே இல்லை. கூடுனா தானே முத்தி. முத்தி என்பது அந்த கலப்பு தானே. கலக்கவே கலக்காது. அது அதுவாக இருக்கும், இது இதுவாக இருக்கும். அது இருட்டுங்க, இது இது வெளிச்சம். வெளிச்சமும் இருட்டும் என்னாகாது? கூடவே கூடாது என்று சொல்வது அப்புறம் அதுக்கு முத்திங்கிற பொருளுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். எனவே அதுவும் பொருந்தாது. அப்போ நாலாவது சொல்கிறோம், இல்லை நெருப்பில் விழுந்த இரும்பு நெருப்பின் தன்மையை பெறுவது போல ஆன்மா சிவத்தோடு கலந்து சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கும்னு சொன்னால் ஐயா அப்படின்னு ஐந்தொழில் செய்யுமா? சிவத்தின் தன்மையை பெறுனா சிவம் செய்கிறத பூரா இவன் செய்யணுமா இல்லையா? அது அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோமா இல்லையா? எத்தனாவது பாட்டில் பார்த்த ஞாபகம் இருக்கா? 76 77. புகழரும் அசத்தர் தம்பல் பொருந்திய அழகையே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருளுயிர் மேவலாலே சகலமும் நிகழ வேண்டும். சகலமும் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 77 சொன்னாரா இல்லையா? என்னது? நோக்கு நடக்கும் இயல்பிலோருக்கு. என்னது? நடக்கிறவன் ஊமையன் முடவன் குருடன் இந்த 3 பேர்த்துக்கும் பேய் பிடிச்சா இது பேசுமா, இது பார்க்குமா அப்படிலாம் பார்த்தோமா இல்லையா? அது அந்த கருத்து தான் இங்கே. அதே கருத்து தான். நான் சிவமாம் தன்மையை பெற்று சிவமாக நிற்பேன்னா சிவன் செய்கிற வேலையில் நீ செய்வியாயா? எவன் செஞ்சுருக்கிறான்? ஒருத்தரும் செஞ்சதில்லை. எனவே அந்த கருத்தும் பொருந்தாது என்று சொல்லி அப்போ என்ன தாங்க சொல்ல வரீங்க? எதை சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே. சரி நீங்கள் தான் சொல்லுங்கள். முத்தியில் இந்த ஆன்மா என்ன தான் எப்படி தான் சிவத்தோடு நிற்கும்? அதை நீங்கள் தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொன்னாலும் மறுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு யார் கேட்குறா? அவன் எல்லாரும் கேட்குறான். எல்லாரும் கேட்குறான். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். முத்தியில் இந்த ஆன்மா அந்த பிரம்மத்தோட சிவத்தோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஐயா எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு விடையை தேடிட்டு இருக்கிறீங்க? ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை. ஓமை தானே சொல்லணும். அட ஆணவத்தோடு எப்படி இருந்தியோ அப்படி நீ சிவத்தோடு இருப்பியா? இது வரைக்கும் ஆணவத்தோடு எப்படி இருந்தியோ அது மாதிரி சிவத்தோடு இருப்ப. அது மாதிரி சிவத்தோடு எப்போ பெத்தத்தில் நீ ஆணவத்தோடு எப்படி இருந்தையோ அதுபோல் முத்தியில் சிவத்தோட நீ இருப்ப. ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே. ஆணவத்தோடு ஒன்றே. இந்த ஆணவத்தோடு இத்தனை காலம் நீ எப்படி இருந்தையோ அதுபோல் முத்தியில் நீ சிவத்தோடு இருப்ப. இதை விட எளிமையாக முத்தி இலக்கணத்தை யாரும் சொல்லவே முடியாது. முத்தி இலக்கணத்தை சொல்லு, முத்தி இலக்கணத்தை சொல்லுன்னு எல்லாரும் கேட்குறாங்களே. முதல்ல அது நாளைக்கு, அது என்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தானே கேட்டுட்ருக்கிற. இன்றைக்கி நீ இருக்கிற நிலைமையை நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ நீ இருக்கிற நிலையை சொன்னீன்னா நாளைக்கு நீ இருக்கிற நிலையை நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ ஆணவத்தோடு நம்ம கூடி இருக்கிறோமா இல்லையா? ஆமாம், கூடி தான் இருக்கிறோம். எங்கே எப்படி இருக்கிறோன்னு சொல்லு பார்க்கலாம். பாடல் எண் 36 சிவபிரகாசன்னா. பாடல் எண் 36 என்ன பாட்டு? அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினாலும் அருள் நிலவு காலம் தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலாலும் உயிர்தான் என ஒன்று இளதாய் மண்ணியிடும் மலம். உயிர்தான் என ஒன்று இளதாய் மண்ணியிடும் மலம். மாயை கண்மங்கள் மாறி வந்திடும். இங்கு இது வலுவாது ஆதலினால் உன்னறிய திருவருளை ஒழிய மலமுளது என்று உணர்வரிதாம் அதன் உண்மை தெரிவரிதாம் உனக்கே. அங்கே எங்கெல்லாம் ஆணவம்னு பேர் வருதோ அங்கெல்லாம் சிவம்னு வச்சுக்கோங்க.
அங்கேயெல்லாம் சிவம்னு வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதற்கு எதிர்மறையான பொருள் செஞ்சுக்கணும். அந்த பாட்டை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு எதிர்மறையான எங்கெல்லாம் ஆணவம்னு வருதோ அதையெல்லாம் என்னென்னு வச்சுக்கணும், சிவம்னு வச்சுக்கோங்க. அந்த கருத்துக்கு எதிர்மறையான கருத்தை வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா முத்தி நிலை. அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினாலும், உனக்கு விரோதமான பொருளையெல்லாம் காட்டிட்டு உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பொருளை மறைத்து நிற்கும். இது எது செய்யும்? ஆணவ மலம் செய்யும். ஆணவ மலம் விரோதமான பொருளை காட்டி நெருக்கமான பொருளை மறைத்து நிற்கும். நெருக்கமான பொருளை மறைத்து நிற்கும். இது சிவம் என்ன செய்யும்? நெருக்கமான பொருளை காட்டி விரோதமான பொருளை மறைக்கும். விரோதமான பொருளை மறைக்கும். நமக்கு விரோதமானது என்னது? ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூணுமே நமக்கு விரோதம்தான், வேண்டாதது தான். இந்த வேண்டாததை இதுவரைக்கும் ஆணவம் காட்டிக்கிட்டு சிவத்தை மறைச்சுதா? இப்போ இது என்ன செய்யும்? தன்னை காட்டி மற்றவற்றை அனைத்தையும் மறைக்கும். அப்போது அனன்யமாய் நின்ற அறிவை காட்டி அந்நியமானவற்றை மறைத்து நிற்கும். அறிவு அறியாமையினாலும், அறிவு அறியாமை அப்படி நின்னாலும் தன்னை என்ன செய்யாது? இந்த ஆன்மா அப்படி நிற்கிறோன்னே அறியாது. எது ஆணவத்தில் இருக்கும்போத நாம் இப்படி தான் இருக்கிறோன்னு இது ஆன்மா அறியாது. அதுபோல் முத்தியிலும் ஆன்மா தன்னை அறியாது. அறிவு அறியாமையினாலும் அருள் நிலவும் காலந்தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலாலும். அப்போ அருள் நிலவுற காலத்தில் தான் அவன் எப்படி நிற்பான்? அவனாய் நிற்பான். எனவே அது முத்திக்குரிய இலக்கணம் தான். அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலாலும் உயிர்தான் என ஒன்று இளதாய். நான் ஒரு ஆள் இருக்கிறேங்கிறதையே காட்டாமல் இதுவரைக்கும் ஆணவம் மலம் நினச்சா இல்லையா? இப்போ எது நிற்கும்? சிவம் நிற்கும். இங்கேயும் நான் ஒருவன் இருக்கிறேங்கிற உணர்வு ஆன்மாவுக்கு நிகழாது, முத்தியிலையும் நிகழாது. எனவே அவன் எப்படி இருப்பான்? அவனே யாவுமாய் நின்ற தொன்மை உணர்தலாலும் உயிர்தான் என ஒன்று இளதாய் மன்னியிடும். எது? மலம்னார். இங்கே மன்னியிடும் எது? சிவம் மன்னியிடும். உயிர் என்ற ஒன்று தோன்றாதவாறு, எது மன்னியிடும்? சிவம் மன்னியிடும். எனவே மாயை கண்மங்கள் மாறி வந்துடும்னார். இங்கே என்ன செய்யாது? இனி மாயை கண்மங்கள் மாறி வராது. அதெல்லாம் விட்டு போயாச்சு. விட்டாதான் இந்த நிலை. மாயை கண்மங்கள் இனி என்ன செய்யாது? ஆன்மாவை பந்திக்காது. எனவே இதுதான் அப்படியே ஆணவத்தோட நான் ஒருவன் இருக்கிறேன் என்கிற உணர்வு இல்லாமல் அதுவாயே நின்று அதுவாய் நின்றது. எதில்? ஆணவத்தோடு இந்த ஆன்மா நின்றது போல முத்தியில் எதோடு நிற்கும்? சிவத்தோடு நிற்கிற போது அந்நிய பொருளை காணாது சிவத்தை மட்டுமே கண்டு நிற்கும். நான் காணுகிறேன் என்கின்ற உணர்வு இல்லாமல் நிற்கும். ஏன்னா இப்போ ஆணவத்தோடு எப்படி நின்றுச்சு? தன்னை அறிந்தெல்லாம் நிற்கல. நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன், நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்லாம் இது அறியாது. எப்படி அறியும்? அந்தந்த விடயமாகவே நிற்கும். எதை அனுபவிக்கிறதோ அந்த விடயமாகத்தான் நிற்குமே ஒழிய அதன் வேறா இது நிற்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், உலகத்தை அனுபவிக்கிற போது எப்படி அனுபவிக்கும்? அந்த பொருளாய் நின்று தான் அனுபவிக்கும் ஒழிய நான் இதை அனுபவிக்கிறேங்கிற உணர்வு வராது. நீங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் வேணாம் நீங்கள் நான் இதை அனுபவித்தேன்னு நினைக்கலாம். அந்த அனுபவம் நிகழ்கிற போது இது எப்படி நிற்கும்? அந்த விடயமாகவே நிற்கும். எது? ஆன்மா. நீங்கள் ஒரு லட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு லட்டு சாப்பிட்றோம். அந்த சுவையை நீங்கள் அறிகிற போது நீங்கள் அந்த ஒரு கணம் உங்களை மறந்தால்தாங்க சுவைக்கும். அந்த ஒரு கணம் என்ன செய்வோம்? மறந்துடுவோம். அதான் அது வேகமாக நடக்கிறதுனால நமக்கு அது தெரிவதில்லை. அதை சுவைக்கிற கணம் நம்ம என்ன செய்வோம்? நம்மை மறப்போம். அந்த சுவையாகவே நிற்போம். அதன் பிறகு சுவைத்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சுவைக்கிற கணம் நம்ம என்னவா நிற்போம்? சுவையாகவே நிற்போம். அது ஆன்மாவுக்கு இலக்கணம் தானே. எதை அறிகிறதோ
அதுவாய் நின்று தான் அறியும். அதுவாய் நின்று தான் அறிய மொழி. அதற்கு வேறாய் நின்று ஒருபோதும் ஆன்மா எதனையும் அறியாது. எதனையும் அப்போ சிவத்தை அறிகிற போது என்னவா நின்று அறியும்? சிவமாய் நின்று தான் அறியுமே ஒழிய நான் அறிகிறேன் இது அறியாது. நான் அறிகிறேன்னு அறியாது. அப்போ அறிஞ்சதுன்னா அது என்னது அர்த்தம்? நான் அறிகிறேன்னு இவன் சொன்னானா என்ன அர்த்தம்? அறியலைன்னு அர்த்தம். அப்படி அறிய முடியாது. அப்படி அறிய முடியாது. அது இலக்கணம் அப்படி கிடையாது. இலக்கணம் அப்படி கிடையாது. எனவே ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு ஓமை எனது ஆணவத்தோடு ஒன்று. இது நமக்கு தாய்மானவ சாமி சொல்கிறாரையா, ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி. ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெய்த்தாணுவினோடு மெய்த்தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலோ கேட்குறார். ஐயா, இந்த ஆணவத்தோடு நான் இப்போ அத்துவிதமாக நிற்கிறேனே, அதுபோல் மெய்த்தாணுவாகிய சிவத்தோடு நான் அத்துவிதமாக நிற்கிற காலம் என்னைக்கு? ரொம்ப சிரமப்பட வேணாம். இவங்கூட நிற்கிற மாதிரி அவங்களோட நின்னா போதும். யாரு கூட? இந்த ஆணவத்தோட நாம் எப்படி நின்றோமோ அப்படி எதோடு நின்னா போதும். இதை விட பெட்டராக நிற்கணும்லாம் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். ஆணவத்தோடு நின்னது எப்படியோ அப்படி நின்னா போதும். அப்படி நின்னா போதும். இதுதான் நமக்கு வேறு மாதிரி சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? 10ஆம் நூற்பாவில் சொல்கிறாரா இல்லையா? 10ஆம் நூற்பாவில் என்ன சொல்கிறாரு? அவன் உங்கள்கிட்ட எப்படி நின்னானா நீ அவங்ககிட்ட அப்படி நில்லுனர். அவனே தானே என்னது மேற்கோள் என்ன சொல்கிறாரு? மேற்கோள் சொல்லுங்கள். 10ஆம் நூற்பால முதல் அதிகரணத்தில் மேற்கோள் என்னது? ஈண்டு பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவாய் நின்ற முறைமையால் அவனிடத்து ஏகனாகி நிற்க. அவன் உங்கள்கிட்ட எப்படி நின்னானோ அது மாதிரி நீ அவங்ககிட்ட நில்லுனர். எங்கள் பெத்த காலத்தில் சிவம் முன்னெடுத்து எப்படி நின்றாரு? தன்னை வெளிப்படுத்தாது உன்னை காட்டிட்டு நின்னாரா இல்லையா? உன்னை நீ ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போதும் சிவம் காட்ட காணுகிறேன்னு நீ என்னைக்காவது சொல்லியிருக்கிறியா? என்றைக்கும் கிடையாது. நான் காணுகிறேன் தான் சொல்லியிருக்கிற. சிவம் காட்ட காணுகிறேன் என்று நீ ஒருபோதும் சொன்னதில்லை. அப்போ அவன் அடங்கி நின்றான், நீ மட்டும்தான் வெளிப்பட்டு நின்றாய். பெத்த காலத்தில் நீ வெளிப்பட்டாய், சிவம் எப்படி நின்றுச்சு? அடங்கி நின்றுச்சு. அதுபோல் முத்தி காலத்தில் நீ என்ன செய்ய? நீ அடங்கி நில்லு. அவனே உங்கள்கிட்ட அடங்கி நிற்கிறான். உனக்கு என்னையா வேண்டி கிடக்குது? நான் பார்த்தேன் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிற்கிற. அவன் அடங்கி நின்ன மாதிரி நீ அவன்கிட்ட அடங்கி நில்லு. எப்படி? எது செய்தாலும் சிவம் செய்கிறது, சிவம் செய்கிறது. நான் செய்கிறேங்கிற பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. சிவம் செய்கிறதுன்னு சொன்னால் முத்தி, நான் செய்கிறேன்னு சொன்னால் பெத்தம். நான் சிவனருளால் செய்கிறேன்னு சொன்னால் என்னங்க? அதுவும் பெத்தந்தான், அதுவும் பெத்தந்தான். அப்போ முத்தி என்பது என்னது? சிவம் செய்கிறது, சிவமே செய்கிறது, சிவமே செய்கிறது. வேறு யாருக்கு செய்கிற அதிகாரம் கிடையாது. எந்த செயலாக இருந்தாலும் செய்கிற அதிகாரம் யாருக்கு? சிவத்துக்கு தான். எனவே அவன் இவனாய் நின்ற முறைமை, அவன் இவனாய் நின்ற முறைமை. அதனால் இவன் எப்படி நிற்கணும்? அவனிடத்து எப்படி நிற்கணும்? ஏகனாகி நிற்க, ஏகனாகி நிற்க. அவன் உங்கள்கிட்ட ஏகனாகி நின்றான், நீ அவனிடத்துல எப்படி நிற்கணும்? ஏகனாகி நீயே நில்லுனார். அதே கருத்தை இங்கே செஞ்சிட்டாரு, ஆணவத்தோடு நில்லியாண்டார். ஆணவத்தோடு எப்படி நின்னையோ அதுபோல் அவனிடத்து ஏகனாய். இந்த 3 கருத்தும் ஒன்று தாங்க. இந்த ஆன்மா 3 பொருள் வச்சுக்கங்க. ஒன்று ஆன்மா, இன்னொன்று ஆணவம், இன்னொன்று சிவம். இருக்கிறது 3 பொருள். ஆணவம், ஆன்மா, சிவம். இந்த 3ல் இந்த ஆன்மா ஆணவத்தோடும் அத்துவிதமாய் நிற்கிறது, சிவத்தோடும் அத்துவிதமாய் நிற்கிறது. சிவத்தோடு அத்துவிதமாக நிற்கிறது. எப்போ? பெத்த காலத்தில் ஆன்மா ஆணவத்தோடு அத்துவிதமாக நிற்கிறது, ஆணவத்தோடு அத்துவிதமாக நிற்கிறது, அத்துவிதமாக நிற்க. அப்போ சிவத்தோடு எப்படி நிற்கிறது? சிவத்தோடும் அத்துவிதமாக தான் நிற்குது. ஆனால் ஆணவத்தோடு நிற்பதையும் இது அறியாது, சிவத்தோடு நிற்பதையும் இது அறியாது, சிவத்தோடு நிற்பதையும் அறியாது. இந்த ரெண்டையும் அறியாமல் தான் இருக்குது.
இந்த ஆணவம் நம்மை இவ்வாறு கீழ்மைப்படுத்துகிறது என்பதையும் இது அறியாது. சிவம் நமக்கு இவ்வளவு உபகாரத்தை செய்கிறது என்பதையும் இது அறியாது. ரெண்டையும் அறியாது. முத்தி காலத்தில் இந்த ஆன்மா சிவத்தோடு தான் அத்துவிதமாக நிற்கும். அங்கே ஆணவம் எப்படி இருக்கும்? அங்கேயும் ஆணவம் இருக்கும். அங்கேயும் ஆணவம் இருக்கும். எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். எது போல பெத்தத்தில் சிவம் அடங்கி நின்றது, ஆணவம் வெளிப்பட்டு நின்றது. அங்கே வேலை செய்வது எது? ஆணவத்தின் காரியங்கள் வெளிப்பட்டும் சிவத்தின் காரியங்கள் வெளிப்படாது அடங்கி நின்றது போல முத்தி நிலையில் சிவத்தின் காரியங்கள் வெளிப்பட்டு ஆணவத்தின் காரியங்கள் அடங்கி நிற்கும். ஆணவத்தின் காரியங்கள் அடங்கி நிற்கும். எனவே இதுதான் பெத்தத்துக்கும் முத்திக்கும் உள்ள நிலை. இந்த ரெண்டுலேயும் நடுவில் நிற்கிறது எது? ஆன்மாதான். ஆன்மா இந்த ரெண்டுலேயும் அடங்கி தான். அது அவங்களோட கூடினாலும் அடங்கி தான் நிற்பான், இவங்களோட கூடினாலும் அடங்கி தான் நிற்பான். இவன் ஒருபோதும் முன்னிற்கின்ற தகுதி இவனுக்கு கிடையாது. ஆனால் இவன் என்ன செய்வான்? நான் தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்கேயுமே இவனுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஆணவத்தோடு நின்னாலும் இவனுக்கு அதிகாரம் கிடையாது, சிவத்தோடு நின்றாலும் இவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்ருக்கிறான்? எல்லா அதிகாரம் நான் எனக்கு தான் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருப்பான். எந்த அதிகாரமும் இல்லாத இவன் என்ன செய்கிறான்? எனக்கு எல்லா அதிகாரமும் இருப்பதாக அவன் தன்னை தான் வியந்து கொண்டு கருதி கொண்டு இருக்கிறான். உண்மையில் இவனுக்கு என்ன கிடையாது? எந்த அதிகாரமும் இல்லை. எனவே ஆணவத்தோடு நின்றது போல இறைவனோடு எப்படி நிற்கணும்? அத்துவிதமாக நில்லு என்று இந்த பாடலை நமக்கு சொல்லுகிறார். அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அபர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருகாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்க மாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் நமது திரு நனாவுடையார் திருவிடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.